ஓகே, இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ரோலர் காயினில் எந்த காயினை மைனிங் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக இன்னும் 2 மைனிங் சைட்டு ஃப்ரீயாகவே மைனிங் பண்ணுற மாதிரி சைட்டை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா ரோலர் காயின்லேயே ரோலர் டேப் அப்படின்ற ஒரு டெலகிராம் ஆப் இருக்குது. இதோட லிங்க் வந்து கீழே இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ரோலர் காயின் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இதில் ஜாயின் பண்ணிங்க, இல்லைனா ரோலர் காயின்லேயும் ஜாயின் பண்ணிங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கனெக்ட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு காட்டும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரோலர் காயினோட அக்கௌண்ட்டை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டேப் பண்ணுறது மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து இந்த காயின் ஆர்சி காயின் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த காயினை வச்சு எதுவுமே இப்போதைக்கு பண்ண முடியாது. இதில் நிறைய மில்லியன் கணக்கான யூசர்ஸ் சேர்ந்ததுக்கப்புறமா வந்து இந்த காயினை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து நமக்கு இதை வச்சு நம்ம மைனர்ஸ் பை பண்ணுற மாதிரி வந்து அவங்க கொண்டு வரலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து இதில் நம்ம ஜாயின் பண்ணி இதை டேப் பண்ணி நிறைய காயினை சேர்த்து வச்சுக்குவோம். ஸோ இது வந்து நீங்கள் குவிஸ்டில் போனீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் இந்த டெய்லி ரிவார்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு லெவலில் ரீச் பண்ணும்போது இங்கே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் போய்ட்டு கார்டை நீங்கள் பை பண்ணணும். இந்த கார்டை நீங்கள் பை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த கார்டை வந்து லெவல் ஏற்றிட்டே இருக்கலாம். இதுலேருந்து நமக்கு காயின் வரும், ப்ராஃபிட் பர் ஹவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கார்டையும் நம்ம பை பண்ணிக்கலாம் அந்த காயின் வச்சு. இதுதான் வந்து அந்த கார்டிலேருந்து வர்றது. ஒரு மணி நேரத்துக்கு 1,12,000 காயின் வருது. அதே போல் இதை டேப் பண்ணோம்னா நமக்கு 8 காயின் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 500 சேர்ந்தோடனே ஃபுல்லாகிடும். அதுபோல் நம்ம இதை டேப் பண்ணிக்கணும். ஸோ அது போக வந்து ரீசார்ஜ்னு சொல்லி இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ரீசார்ஜ்னு கிளிக் பண்ணோன்னே இது 500 மறுபடியும் ஃபுல்லாகிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஈஸி தான். இதை நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லீடர் போர்டு. இந்த லீடர் போர்டில் வந்து பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து எவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் 2வது இடம் மில்லியன் கணக்கில் வந்து காயினை வந்து மைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இதில் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் வந்து இதை ஆட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் ரோலர் காயின், அவங்களோட வந்து டெலகிராம் போட்டு தான் அது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா. ஓகே, நம்ம இப்போ வந்து ரோலர் காயின் வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைனிங் வந்து நம்ம ரோலர் டோக்கன் வந்து மைனிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியல் சைட்ஸ் தான். இது ரோலர் காயினோட சைட் இல்லை. இந்த இடத்துல வந்து நீங்கள் நம்மளோட மைனிங் பவர், என்னோடய மைனிங் பவர் வந்து 41 PH. ஓகேங்களா? ஸோ 41 PH வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன். அடுத்து பிளாக் ரிவார்டு வந்து 30. ஸோ அதையும் வந்து இங்கே என்டர் பண்ணியாச்சு. டோட்டல் நெட்வொர்க் பவரில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா RLTக்கு வந்து 8 ZS அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேங்களா? அதையும் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்தாச்சு. மைனிங் டைமர் இதையும் கொடுத்துட்டு இதை கால்குலேட்டர் நம்ம கிளிக் பண்ணோம்னா டெய்லி வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 0.022 அப்படிங்கிற மாதிரி இது வந்து காட்டுது ரோலர் காயின். ஸோ நம்ம ஸ்டேட்டஸில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.21. ஸோ அந்த கால்குலேஷன் வந்து கரெக்டு. இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு கிடைக்குது. ஸோ இது போல் தான் நீங்கள் வந்து மற்ற காயினை வந்து போட்டு பார்க்கணும். ஸோ நம்ம பிகினர்ஸாக நியூ அக்கௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னாக்கா ரோலர் காயின் மைனிங் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் எந்த காயின் மைனிங் பண்ணாலும் சரி, இப்போ ஒரு நாளைக்கு $1 கிடைக்குதுன்னா அதே ரோலர் காயினை நீங்கள் மைனிங் பண்ணிங்கன்னா $2 கிடைக்கும். RLT டோக்கன் மைனிங் பண்ணுறது தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து மைனர்ஸை தான் பை பண்ண முடியும், வெளியே எடுக்க முடியாது. இப்போ வந்து நீங்கள் வேறு காயின் மைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டெய்லி எவ்வளோ கிடைக்குது, அது வந்து வித்ட்ரா லிமிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் மைனிங் பண்ணாதீங்க. ரோலர் காயினே மைனிங் பண்ணுங்கள். நிறைய மைனர்ஸ் வாங்கி நிறைய பவர் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளே அதை வெளியே எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது மட்டும் நீங்கள் மற்ற காயின் வந்து மைனிங் பண்ணுங்கள். இப்போதைக்கு புது அக்கௌண்ட்டு, பிகினர்ஸு, மிட் லெவலில் இருந்தாலும் எல்லாருமே வந்து ரோலர் காயின் மைனிங் பண்ணுறது தான் ப்ராஃபிட்டு. உங்களுக்கு ஓகே, நான் நிறைய மைனர்ஸ் இருக்குது, நான் வேறு காயின் மைனிங் பண்ணி வெளியே எடுக்கிறேன், என்கிட்ட நல்ல பவர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு காயின் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எல்லா காயினையும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்து கால்குலேஷன் பண்ணி எந்த காயின் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்குன்னு பார்த்து நீங்கள் அதை மைனிங் பண்ணலாம். ஓகேங்களா? கேம்ஸை ப்ளே பண்ணுறது மூலிமா வந்து நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ ஓகேங்களா? பார்த்திங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை இது RST செஷன் டோக்கன் அப்படின்னு வந்து இருக்குது. இது இந்த செஷனில் மட்டும்தான் வந்து இது இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து செஷன் ஸ்டோர் அப்படின்னு போனீங்கன்னா இந்த செஷன் டோக்கன் வந்து நம்மகிட்ட ஒரு 1057 இருக்குது. பார்த்திங்களா? இதை வச்சு நம்ம வந்து இந்த மைனர்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணலாம். ஸோ இந்த செஷன் டோக்கன் வந்து நமக்கு கேம் நிறைய ப்ளே பண்ணுறது மூலிமா ஆஷ் பவரு, கிரிப்டோ கரன்சி ட்ராப்பு, பேட்ரி ட்ராப்பு, ஸ்பேர் பார்ட்ஸ் ட்ராப்பு இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த RST அப்படிங்கிற செஷன் டோக்கன் வந்து கிடைக்கும். இதை வச்சு நம்ம இந்த மைனர்ஸை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம வந்து கோல் வந்து ரீச் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து கேம் விளையாடுறதுனாலே வருது.
ஸோ இந்த கேமு 100, அந்த கேமில் 200 விளையாடுங்க, இந்த கேமில் 300 விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம விளையாட இந்த மாதிரி வந்து அங்கே ட்ராப்ஸ் கிடைக்கிது, ஆஷ் பவர் கிடைக்கிது. இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நிறைய கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நல்லாவே வந்து கேம் விளையாடுறது மூலிமா நிறைய வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஜஸ்ட்டு சிம்பிள் இந்த கேம்ஸ் தான் சொல்கிறேன், இந்த கேம்ஸ் விளையாடுற மூலிமா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் விளையாடுறதுல வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஓகே, வந்து இதில் உள்ள எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம கிளிக் பண்ண கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனர்ஸ் வந்து இருக்குது. ஸோ கடைசி லெவலில் ரீச் பண்ணும்போது இந்த மைனர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திங்கன்னா இந்த ரேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இந்த செட்டு, இதோட செட்டு ரேக்கு வந்து இது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இது வந்து கேம் விளையாடுறது மூலிமாவே என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஷ் பவர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு 7 நாளைக்கு ஓகேங்களா. ரெண்டாவது 25 கேம் வின் பண்ணதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் பவர் வந்து 7 நாளைக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம 50 கேம் வின் பண்ணதுக்கு செஷன் டோக்கன் வந்து ஒரு 20 கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளைம் பண்ணுவோம். செஷன் டோக்கன் வந்து ஒரு 40 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மைனர்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்மளுக்கு கிடைக்கல ஓகேங்களா. அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எல்டி டோக்கன், உங்கள்கிட்ட வேறு கிரிப்டோ கரன்சி இருந்துச்சுன்னா அதை வந்து ஆர்எல்டி டோக்கனாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இந்த லூட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது மொத்தமாக கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆகிட்டு வந்து உங்களுக்கு வந்து இதில் உள்ளது எல்லாமே வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே கிடச்சது வந்து இந்த இடத்துல வந்து பிளாங்க் ஆகிரும், அது திரும்ப வர போகிறதில்ல. இங்கே என்னெல்லாம் இருக்குதோ அந்த மைனர்ஸே வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $58 உண்டான ஆர்எல்டி டோக்கன் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா 78 லூட் பாக்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த லூட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆர்எல்டி, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 ஆர்எல்டியிலேருந்து 500 ஆர்எல்டி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய லாஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட காயினை வந்து ஆர்எல்டி டோக்கனாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ணல அப்படின்னாலும் சிம்பிளாக நீங்கள் கேம் விளையாண்டிங்கனாலும் இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கிடச்சிதோ ஒரு 50 கேம் 100 கேம் கம்ப்ளீட் பண்ணாலே இது வந்து கிடச்சிடும். இது ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா இந்த போல் வந்துகிட்டே இருக்கும். இதுவும் வந்து நம்ம கேம் விளையாடுறது மூலிமா கிடைக்குது. ஸோ ஜஸ்ட்டு இந்த கேமை நம்ம டெய்லி ஒரு 100-200 ப்ளே பண்ணுறது மூலிமா நிறைய வந்து கிடைக்கிது ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் மைனர் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதை விளையாடாமல் விட்டுட்டோம். ஸோ மறுபடியும் வந்திருக்கும். இதில் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ரோலர் காயின் மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேக்கும் 2 மைனர்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சிஎம்சி அப்படிங்கிற காயின். இது வந்து நேற்று 0ல் இருந்துச்சு. இது வந்து இப்போ மைனிங் ஆகிருக்கு எனக்கு 1.59 கான்ட்ராக்ட் மைனர் காயின் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து டேஷ், லைட் காயின், டாஜி, ட்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு 4 விதமான காயின் தான் வச்சுருக்காங்க. இதில் நம்ம சிஎம்சி மைனிங் பண்ணோம்னா அதை வச்சு மைனர்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்து பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் அக்கௌண்ட் இல்லைனா எனக்கு க்ரியேட் பண்ணி 2 மைனர்ஸை ஃப்ரீயாக கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு நீங்கள் மைனஸ் பை பண்ணால் இந்த சிஎம்சி காயினை வந்து நம்ம ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி டெபாசிட் பண்ணி சிஎம்சியை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மைனர்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த 2 மைனர்ஸ் வச்சு பை பண்ணிக்கலாம். அதுபோல் ஆஃபர், சர்வேலாம் கம்ப்ளீட் பண்ணுறது, கேம் விளாடுறது அது எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. டீட்டெயிலாக நம்ம தனியாக வேணால் இதை ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ மைனிங் கேம். இதுவும் வந்து ஒரு மைனிங் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா IMG காயின் வந்து மைனிங் ஆகிட்டுருக்குது. இந்த கிறிஸ்டல் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நிறைய மிஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா அந்த கிறிஸ்டல் கிடைக்கும். அந்த கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டு இந்த காயின் வந்து மைனிங் ஆகிட்டுருக்கோம் ஓகேங்களா. உங்களோட ஆஷ் பவர் லெவலை பொறுத்து வந்துட்டுருக்கோம். இந்த IMG காயின் வந்து பாலிகான் நெட்வொர்க்கில் வந்து இருக்குது. ஸோ 28,000 காயின் வந்து $1 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பாலிகான் நெட்வொர்க்கில். இதுலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி மெட்டாமாஸ்கில் 28,000 காயின் இருந்தால் $1 அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கேமும் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஆனால் இதுவும் ரொம்ப வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த கேமை நான் விளையாடி ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதில் இந்த IMG காயின் கிடைக்கும். IMG காயின் ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆகிட்டுருக்கும் ஓகேங்களா. நீங்கள் அந்த மாதிரி வேர்ல்டில் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ல்டை கிளிக் பண்ணி அதை கனெக்ட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய லூட்டு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா IMG காயின் இருக்குது ஓகேங்களா. நிறைய ட்ராப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரோனை சென்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இதை வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து நம்ம போகணும். ஸ்பான் வந்து பண்ணோம். கோ டு ஸ்பான்னா இந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து
சென்ட் ட்ரோன். நீங்கள் ஒரு 10 ட்ரோனை வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அனுப்பிச்சிங்கன்னா இங்கே இருக்கிற லூட்டெல்லாம் வந்து இது எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரோனை வந்து நம்ம ஒரு 10 ட்ரோன் அப்படிங்கிறத வந்து கிராஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும், பிக்சல் பிட்ஸ்னு. இதுவும் நீங்கள் வந்து அங்கே லூட் எடுக்கையில் வந்து கிடைக்கும். உங்களோட ட்ரோனு, இதோட ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணோடனே இந்த மாதிரி கிளைம்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் அப்படின்றது வந்து காட்டும். உங்களுக்கு வந்து இந்த பிட்ஸு பிக்சல் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த லெவலுக்கு. ஓகேங்களா? இந்த கேம் வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். கான்ட்ராக்ட் மைனர், கிரிப்டோ மைனிங் கேம், ரோலர் காயின். இதெல்லாம் அக்கௌண்ட் இல்லைன்னா கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. அதே போல் டெலகிராம், ரோலர் காயினோட டெலகிராம் இருக்குது, அதோட லிங்க்கும் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை கலெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதை வந்து டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவோம். சன்ஃப்ளவர் லேண்டில் வந்து ட்ரீ ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வருது டெலகிராமில். ஸோ அதை பண்ணுவோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. தேங்க்ஸ்.